வெல்கம் டு டேட்டா சயின்ஸ் கிராஷ் கோர்ஸ். நம்ம இது வரைக்கும் டேட்டா சயின்ஸ் தான் என்ன, டேட்டா சயின்ஸ் லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும், அப்புறம் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் மெஷின் லேர்னிங் மாடலையும் நம்ம பில்ட் பண்ணோம். ஸோ அது இது வரைக்கும் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ராஜெக்ட் 2 வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக ஒரு டேட்டா செட்டில் ஒரு சிம்பிளாக ஒரு டேட்டா மிஸ்ஸிங் வேல்யூவை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா இருக்குது, அதில் டேட்டா மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கிராஷ் கோர்ஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டினியூஸாக இந்த டேட்டா சயின்ஸ் கிராஷ் கோர்ஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நம்ம இப்போது நம்ம சேனலில் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் போட்டுட்ருக்கோம், கிராஷ் கோர்ஸ். ஸோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஒரு நியூ நோட் புக் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் கொலாப் போய்க்கோங்க. ஸோ கூகுள் கொலாப்னு சர்ச் பண்ணாலே இந்த லிங்க் வந்துடும். ஸோ collab.research.google.com. ஸோ இதில் போயிட்டு நம்ம நியூ நோட் புக் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ரீநேம் பண்ணிக்கலாம் ப்ராஜெக்ட் 2ன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டேட்டா செட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டேட்டா செட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் வேல்யூ தெரியுதா? ஸோ எஸ், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கு. ஸோ இந்த டேட்டாவை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மேபி இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த டேட்டாவை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே ஒரு டேட்டா செட் வந்து ரெடி பண்ணுறாலும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஃபைல் டவுன்லோட், அப்புறம் நம்ம சிஎஸ்வி ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆனதும் நம்ம வந்து கொலாப் ஃபைலை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து நம்மளோட ஃபைல் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இங்கே உங்களுக்கு தெரிஞ்சா அப்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ யூ கேன் கிளிக் திஸ் அண்ட் நீங்கள் இந்த டேட்டாவை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டெம்பரரி செஷன் மட்டும்தான் இந்த டேட்டா வந்து இருக்கும். ஸோ நான் இதை வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன், data.csv. ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த கிராஷ் கோர்ஸில் மெஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ணுறதுல இந்த டேட்டா செட்டை வந்து நம்ம எப்படி லோட் பண்ணி வியூ பண்ணுறதுங்கிறத பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் தான் வந்து பாண்டாஸ் லைப்ரரி. ஸோ இப்போ நம்ம பாண்டாஸ் லைப்ரரியை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக நீங்கள் வந்து பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் நீங்கள் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் எதை பற்றினது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா லேட்டராக உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து சிமிலர் டு த ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் தான். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் ப்ராஜெக்ட்ல வெறும் இந்த ஸ்கொயர் ஃபீட்டையும் இந்த ப்ரைஸையும் மட்டும் தான் நம்ம வந்து பேராமீட்டர்ஸாக வச்சுருந்துருப்போம். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா எத்தனை பெட்ரூம்ஸ் அண்ட் ஏஜ் ஆஃப் த ஹவுஸ், ஸோ ஒரு வீட்டுடைய அது எவ்வளோ பழைய வீடு, அதில் எத்தனை பெட்ரூம்ஸ் இருக்குங்கிறதையும் கணக்கு வச்சு நம்ம வந்து ப்ரைஸை வந்து நம்ம இங்கே வந்து எடுத்துருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு வீடுக்கு, ஒரு 20 வருஷம் பழமையான வீடுக்கு 84 lakhs. ஸோ 2600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2 பெட்ரூம் இருக்கக்கூடிய 15 வருஷம் பழைய வீட்டுக்கு 1 crore 30 lakhs. ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டாவை வந்து எடுத்திருக்கோம். இதில் ஒரு வீட்டோட பெட்ரூம் வேல்யூ வந்து மிஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்ணோம். ஸோ அதை ஆல்ரெடி வந்து நம்ம ப்ராஜெக்ட் 1லயே நம்ம பண்ணிட்டோம். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்ணணும், நம்ம வந்து அந்த ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ராப்ளம்ல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஏரியா, பெட்ரூம், ஏஜ், இந்த மூணுமே ஒரு இன்புட் பேராமீட்டர்ஸ். இந்த மூணுத்தையும் நம்ம வந்து ஒரு இன்புட்டாக வந்து கொடுக்கும் பொழுது இந்த மெஷின் லேர்னிங் மாடல் வந்து நமக்கு ப்ரைஸ் ப்ரெடிக்ட் பண்ணி தரணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபார்முலாவும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். லீனியர் ரெக்ரெஷனில் இந்த ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். தென் வந்து இந்த டேட்டா மிஸ் ஆன வேல்யூ நான் ஹேண்டிலும் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட் முடிஞ்சிச்சு, அண்டர்ஸ்டாண்ட் பிஸ்னஸ் ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸோ டேட்டா கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ டேட்டாவை நம்ம லோட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ டேட்டா கலெக்ஷன் அண்ட் டேட்டா அனாலிசிஸ். ஸோ இந்த ஸ்டெப்பு பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடி. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ஷிஃப்ட் என்டர் கொடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒரு சிஎஸ்வி ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு இங்கே இருக்கு பார்த்தீங்களா,
ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு வேரியபிளில் நான் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த பாண்டாஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ குயிக்காக கமெண்ட்டில் போயிட்டு பாண்டாஸில் இருக்கக்கூடிய வேரியபிளோட டேட்டா டைப், அதாவது இந்த பாண்டாஸில் நான் என்னுடைய இந்த சிஎஸ்வி ஃபைலை நான் ஸ்டோர் பண்ணேன் அப்படின்னா அது என்ன டேட்டா டைப்பில் இருக்கும்னு சொல்லிட்டு குயிக்காக கமெண்ட்டில் போயிட்டு பண்ணுங்க. என்ன டேட்டா டைப் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம்? ப்ராஜெக்ட் 1ல நம்ம சொல்லியிருப்போம் என்ன டேட்டா டைப்னு. ஓகே, ஐ திங்க் நீங்கள் கமெண்ட் பண்ணிப்பீங்க நம்புறேன். ஸோ இட்ஸ் டேட்டா ஃப்ரேம். ஸோ செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ டிஎஃப் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். ஸோ அந்த வேரியபிளை நான் என்ன பண்ணுறேன், பாண்டாஸ், அதாவது பாண்டாஸுடைய ரெஃபரன்ஸ் வேரியபிளில் தான் நம்ம பிடின்னு சொல்லி இங்கே வச்சிருக்கோம். ஸோ இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடி அப்படின்னா, ஸோ பாண்டாஸ் அப்படிங்கிற லைப்ரரி ஒன்று இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டாஸ் இருக்கு இல்லைங்களா, பைத்தான் டேட்டா அனாலிசிஸ் லைப்ரரி. ஸோ இந்த பாண்டாஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. Pandas is fast, powerful, flexible, and easy to use open source data analysis and manipulation tool built on top of Python programming language. ஸோ இந்த பாண்டாஸ் வந்து டேட்டா அனாலிசிஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணணும். இதோட டாக்குமெண்டேஷன் நம்ம டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கெட்டிங் ஸ்டார்டட் கைட்ஸ் இருக்கு, யூசர் கைட் இருக்கு. ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், நம்ம வந்து கூகுள் கொலாப்ல யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இன்ஸ்டால் பண்ண வேண்டியதில்லை. இதே நம்ம வந்து ஒரு ஐடியில் வந்து இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ல வந்து நம்ம பண்ணுறோம், கோடிங் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பாண்டாஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கெட்டிங் ஸ்டார்டட் டுட்டோரியல்ஸ் இருக்கு. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா டஸ் பாண்டாஸ் ஹேண்டல்? ஸோ டேட்டா ஃப்ரேம், இதை தான் நம்ம டேட்டா ஃப்ரேம்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரோ அண்ட் காலம் சேர்ந்தது தான் வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம். அதாவது ஒரு காலம் சீரியஸ்ன்னு சொல்லுவோம், அண்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸை நம்ம வந்து டேட்டா ஃப்ரேம்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் சீரியஸ், ஒரு காலம்ங்கிறது தான் சீரியஸ். ஓகே, அந்த மல்டிபிள் சீரியஸை கம்பைன் பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா ஃப்ரேம். ஸோ இதை நான் ரீட் பண்ணுறதுக்கு பாண்டாஸ் யூஸ் பண்ணுறேன். பாண்டாஸில் ரீட் சிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீட் அண்டர்ஸ்கோர் சிஎஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ரீட் அண்டர்ஸ்கோர் சிஎஸ்பி அண்ட் நான் என்னுடைய டேட்டா ஃபைலை நான் மென்ஷன் பண்ணுவேன் இங்கே. ஸோ இது டேட்டா 2.csv. ஸோ இங்கே இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணோம்னா நமக்கு காப்பி பார்த்துன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் டிஎஃப் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ டிஎஃப் வந்து நான் டைரக்டாகவும் பிரிண்ட் பண்ணலாம், இல்லை டிஎஃப் டாட் ஹெட்னு பிரிண்ட் பண்ணலாம். டிஎஃப் டாட் ஹெட்னா டாப்ல இருக்கக்கூடிய ஒரு 5 எலமெண்ட்ஸ் வந்து வரும். இல்லை நீங்கள் எத்தனை நம்பர்ஸ் வேணுமோ அது மென்ஷனும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரீட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூமில் எனக்கு 4th காலம் 4th ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ஏஎன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதாவது நாட் அ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல் வேல்யூ டினோட் பண்ணுது. ஸோ நல் வேல்யூ அப்படிங்கிறது என்ன, எனக்கு வந்து இந்த டேட்டாவில் எனக்கு இந்த இடத்துல டேட்டா கிடையாது. ஸோ இதனால பாண்டாஸ்ல ரீட் பண்ணும்போது அந்த நல் வேல்யூ வந்து என்ஏஎன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த என்ஏஎன் நம்ம எப்படி வந்து ஃபில் பண்ண போறோம், அதாவது இந்த நல் வேல்யூ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ டேட்டா ஹேண்டில் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது இந்த டேட்டா, இந்த இடத்துல டேட்டா மிஸ்ஸிங் வேல்யூ வந்துச்சுன்னா நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறேன். ஸோ ஹவு ஐ எம் கோயிங் டு ஹேண்டில் த டேட்டா. ஸோ இந்த டேட்டாவை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன். ஸோ இதுக்கு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வேணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு டேட்டா செட் வந்து ஒரு நிறைய டேட்டா செட் இருக்கு, லைக் நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு அப்படின்னா, ஸோ நம்ம வந்து எத்தனை டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அது நம்பர் வந்து கம்மியா இருக்குன்னா எய்தர் நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ராப் பண்ணிடலாம். அதாவது நல் வேல்யூஸ் இருக்க காலம்ஸ்லாம் ட்ராப் பண்ணிடலாம். ட்ராப் அப்படிங்கிறது என்னன்னா அதெல்லாம் வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஆனா நமக்கு டேட்டா பாயிண்ட்ஸ் கம்மியா தான் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டும் நம்ம வந்து காஸ்ட்லியா பே பண்ணி வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த டேட்டாவை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ ரீகான்டாக்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ ரீகான்டாக்ட்னா நமக்கு டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுத்த டேட்டா ப்ரொவைடரை வந்து நம்ம ரீகான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி டேட்டா மிஸ்ஸிங் வேல்யூ ப்ராப்ளம் வந்து இருக்கு. ஸோ இந்த ஐடிக்கெல்லாம் எனக்கு டேட்டா வந்து மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் ரிப்போர்ட் பண்ணேன் அப்படின்னா அவங்களோட சைடு சர்வர்ல இருந்து ஏதாவது டேட்டா ஃபெச் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அப்படி பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நமக்கு வந்து டேட்டா வந்து கிடைக்கும். ஓகேவா? இல்லை அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன், நம்மளால ஏதாவது அது மாடிஃபை பண்ண முடியுமா. ஸோ நம்மளால மாடிஃபை பண்ண முடியுமாங்க தான் நம்ம ஆஸ் அ ப்ரோக்ராமராக வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி சொல்லணும். ஸோ இங்கே வந்துட்டு நம்மளால மாடிஃபை பண்ண முடியும். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ட்ராப் பண்ணுறேன்னா நம்ம வந்து வி நீட் டு கெட் ப்ராப்பர் பர்மிஷன் ஃப்ரம் த மேனேஜர், ப்ராஜெக்ட் மேனேஜர்லேருந்து
இந்த மாதிரி டேட்டா மிஸ்ஸிங் ஐடிஸ் இருக்கு, நான் இதை ட்ராப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா ரீகான்டாக்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நீங்க ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்ட இதை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணும் இந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்டுக்கு. அண்ட் மாடிஃபைக்கும் நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி டேட்டா மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கு, எங்களுக்கு இந்த டேட்டா வந்து கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இந்த டேட்டா எங்களுக்கு கிடைக்குமா. ஸோ அதை நம்ம ரிப்போர்ட் பண்ணி நமக்கு வந்துட்டு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ல இருந்து யார் நமக்கு டேட்டா கொடுத்தாங்களோ, இல்லை எந்த பிளாட்ஃபார்ம்ல அந்த டேட்டா வந்து கலெக்ட் பண்ணாங்களோ, ஸோ அங்கே வந்து நம்ம ரீகான்டாக்ட் பண்ண போகிறோம். அந்த ரீகான்டாக்ட்ல நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டா கிடைச்சிச்சுன்னா அகைன் நம்ம இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணுவோம். இல்லை அப்படின்னா இது கிடைக்காத பட்சத்தில் 2வது ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும், இந்த டேட்டாவை நம்மளால ஏதாவது மாடிஃபை பண்ண முடியுமா, இல்லைன்னா ட்ராப் பண்ண முடியுமா. ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் சொல்லுவாங்க, இந்த ஐடிஸ்லாம் வந்து தேவையில்லை, நீங்கள் ட்ராப் பண்ணிருங்க, ட்ராப் பண்ணால் டெலீட் பண்ணி ரிமூவ் பண்ணிருங்க டேட்டா செட்லேருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளால உங்களால ஏதாவது மாடிஃபை பண்ண முடியுமா, அதுக்கு மாடிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது சம் மெட்ரிக்ஸோ இல்லை வந்து ஸ்டெப்ஸோ வந்து அவங்க வச்சிருப்பாங்க கிளைண்ட் சைடில். இந்த மாதிரி காலம்ல வந்து டேட்டா மிஸ்ஸிங் வேல்யூ இருந்துச்சுன்னா இதை நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லிட்டு டாக்குமெண்டேஷன் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கிக் ஆஃப் கால்னு ஒரு மீட்டிங் நடக்கும். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் போதே இந்த ப்ராஜெக்ட் வந்து இதுதான் அப்ஜெக்டிவ், இதோட எண்ட் அவுட்கம் வந்து எங்களுக்கு இதுதான் தேவை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்களுக்கு வந்து இந்த சேல்ஸோட இன்சைட்ஸ் தேவை. இந்த பர்டிகுலர் ரீஜன்ல எங்களுக்கு சேல்ஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகும், இல்லை நெக்ஸ்ட் 6 months எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எங்களோட ஃபைனல் இன்சைட்ஸ். ஸோ இதில் வந்து எனக்கு ஏதாவது ஒரு டேட்டா ட்ராப் ஆகுது அப்படின்னா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற டாக்குமெண்டேஷன் அல்லது அதோட கிளாரிட்டியை கிக் ஆஃப் கால் அப்படிங்கிற ஒரு மீட்டிங், கேஓசி மீட்டிங்லேயே வந்து நமக்கு வந்து கிளைண்ட் வந்து நமக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லிடுவாங்க. இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து மாடிஃபை பண்ண போவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் இதை எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மாடிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம வந்து இந்த டேட்டா ஃப்ரேமும் கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நான் df டாட் இன்ஃபோ அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு காலம் வந்து ஏரியா, பெட்ரூம், ஏஜ், ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு 4 காலம் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 6 நார்மல் கேரக்டர்ஸ் இருக்கு எல்லாத்துலேயும், எக்ஸப்ட் பெட்ரூம்ல மட்டும் 5 நார்மல் கேரக்டர்ஸ் இருக்கு. அதாவது எனக்கு பெட்ரூம் காலம்ல ஒரு டேட்டா பாயிண்ட் வந்து மிஸ் ஆயிருக்கு. ஏன்னா மற்ற இதுல வந்து 6 இருக்கு, இதுல மட்டும் நமக்கு வந்து 5 இருக்கு. ஸோ அதை இங்கே வேற எங்கேயும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம்னா மேலேயே பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். இதுல 6 என்ட்ரிஸ் இருக்கு. இந்த 6 என்ட்ரிஸ்ல நமக்கு வந்து ஒரு என்ட்ரி வந்து மிஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படியும் நீங்க வந்து டேட்டா மிஸ்ஸிங் வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அடுத்து நமக்கு df டாட் டிஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது வந்து நம்மளுக்கு மீன், மீடியன், ஸ்டாண்டர்ட், மேக்ஸிமம், கவுண்ட், டோட்டல் கவுண்ட் என்ன, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எல்லா காலமுக்கு வந்து கால்குலேட் பண்ணி தரும். இதெல்லாம் நம்ம இண்டிவிஜுவலாக வந்து நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணணும்ல, இந்த டிஸ்கிரைப் ஃபங்க்ஷனுக்குள்ளே எல்லாமே வந்து இன்பில்ட்டாக வந்துடும். இது வந்து அனதர் லைக் அனாலிசிஸ் பர்பஸ்க்காக தான். ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த டேட்டா வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் வந்து இந்த டேட்டா வந்து அனலைஸ் பண்ண போறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் 3 பெட்ரூம், 2 பெட்ரூம், 4 பெட்ரூம், 3 பெட்ரூம். ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் வந்து 22, 25, 14, 10, 15. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஒரு லீனியர் வேவ்ல தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பெட்ரூம் காலம்க்கு மட்டும் நம்ம மீடியன் கண்டுபிடிக்க போறோம். மீடியன் கண்டுபிடிச்சு இந்த மீடியன் வேல்யூவை எங்கெல்லாம் வந்து எனக்கு மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கோ, எங்கெல்லாம் நல் வேல்யூஸ் இருக்கோ, அங்கெல்லாம் நான் வந்து ஃபில் பண்ண போறேன். யூசிங் ஃபில் நல் வேல்யூ மெத்தட் யூஸ் பண்ணி நான் ஃபில் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு ப்ராசஸ் ஸ்டெப் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ again I'm going to print df டாட் ஹெட். df நான் ஜஸ்ட் df ன்னு பிரிண்ட் பண்ணாலே எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த பெட்ரூம் காலம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பெட்ரூம்க்கு வந்து நான் மீடியன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மீடியன் கண்டுபிடிக்கிறது மூலயமா என்னால் அந்த மீடியன் வேல்யூ இங்கே ஃபீல் பண்ண முடியும். ஸோ மீடியன் கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி தான். ஸோ பேசிக்கலாக df டாட், அதாவது டேட்டா ஃப்ரேம் டாட், எனக்கு வந்து பெட்ரூம்க்கு தான் மீடியன் கண்டுபிடிக்கணும். ஸோ பெட்ரூம். ஸோ நான் இதை மட்டும் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு பெட்ரூம் மட்டும் வந்துருச்சு. இதில் வந்து நான் இதுக்கு வந்து நான் மீடியன் கண்டுபிடிக்க போகிறேன்.
இதுக்கு நான் மீடியன் கண்டுபிடிக்க போறேன். சூப்பர், எனக்கு வந்து மீடியன் வேல்யூ கிடைச்சிருச்சு. பட் இதை வந்து நான் ஒரு வேரியபிளா நான் ஸ்டோர் பண்ணிக்க போறேன். ஸோ லெட்ஸ் சே இது வந்து பெட்ரூம் மீடியன் வச்சுக்க போறேன். பெட்ரூம் மீடியன் ஈக்குவல் டு, ஸோ இந்த பெட்ரூம் மீடியனை பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு இப்போ பெட்ரூம் மீடியனில் இந்த மீடியன் வேல்யூ வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன், ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்றேன்னா ஃபைண்டிங் த மீடியன் வேல்யூ ஃபார் த பெட்ரூம் காலம். நெக்ஸ்ட் வந்து filling the null values in the bedroom column with the bedroom median value using fill NA method function. இந்த functionality யூஸ் பண்ணி fill NAங்கிற functionality யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அதே நம்ம எப்படி பண்ணலாம்னா ஜஸ்ட் ஈஸி தான். ஃபர்ஸ்ட் வந்து பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ஸோ df டாட் பெட்ரூம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட ஏஐயே நமக்கு வந்து கோட் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவல் டு df டாட் பெட்ரூம். ஸோ எனக்கு டிஎஃப்ல கூடிய பெட்ரூம் காலம்ல fill in a ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பெட்ரூம் மீடியன் வேல்யூவை நான் வந்து ஃபில் பண்ண போறேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் காலம்ல இந்த தேர்ட் ரோ, அதாவது இந்த ஃபோர்த் ரோல எனக்கு வந்து இந்த டேட்டா வந்து நல் வேல்யூ இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நல் வேல்யூவா இருந்துச்சு. இப்போ எனக்கு வந்து அது வந்து மீடியனால ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு என்ன ரெடி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இப்போ ஏரியா, பெட்ரூம், ஏஜ், ப்ரைஸ் 4 காலம்ஸ் ரெடியா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம மிஷின் லேர்னிங் மாடலை பில்ட் பண்ணிடலாம். பில்டிங் மெஷின் லேர்னிங் மாடல். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், சைக்கிட் லேர்ன் வந்து யூஸ் பண்ணுமா? ஸோ சைக்கிட் லேர்ன் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன ஒரு கோட் நம்ம யூஸ் பண்ணுவாங்க, கமெண்ட்ல வந்து குயிக்காக டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ நீங்கள் டைப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃப்ரம் sklearn டாட், ஸோ டைரெக்டாக நீங்கள் இம்போர்ட் லீனியர் மாடல் கொடுக்கலாம், இல்லைனா லீனியர் மாடல்லேருந்து லீனியர் ரெக்ரெஷனை நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து லைக் லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் வேணும். ஸோ எதர் மாடல் அல்லது அப்படிங்கிற இது வச்சு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டைரெக்டாக வந்து லீனியர் ரெக்ரெஷன் அண்ட் பெராந்தசிஸ் மெயின் இம்பார்ட்டன்ட். பெராந்தசிஸ் போடணும்னா உங்களுக்கு எரர் வரும். ஓகே, மாடல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ. ஸோ எக்ஸுங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இண்டிபெண்ட் இன்புட் வேரியபிள். ஸோ இது வந்து இன்புட் வேரியபிள்ஸ். ஒய்ங்கிறது டிபெண்ட் அவுட்புட் வேரியபிள். ஓகேவா? ஸோ எக்ஸுங்கிறது இன்புட் வேரியபிள், ஒய்ங்கிறது அவுட்புட் வேரியபிள். ஓகே, ஸோ இப்போ எக்ஸுக்கு நான் லாஸ்ட் ப்ராஜெக்ட்ல வந்து எக்ஸ் கண்டுபிடிக்க ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். ஸோ அது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல போய் சொல்லுங்க. ஸோ ஐ திங்க் நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணிப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ நம்ம வந்து ஒய், அதாவது அவுட்புட் காலமா நம்ம ட்ராப் பண்ணாலே நமக்கு எக்ஸ் வேல்யூ வந்து கிடைச்சிடும். ஸோ கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு டிஎஃப் டாட் ட்ராப் ஆஃப். ஸோ இங்கே ப்ரைஸ் தான். யா, ஸோ நான் ப்ரைஸை தான் வந்து நான் வந்து ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ நான் எங்கன்னா காலம், ஆக்சிஸ் காலமில் நான் ட்ராப் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு ஏரியா, பெட்ரூம் அண்ட் ஏஜ், அதாவது இதுதான் என்னோட இன்புட் வேரியபிள்ஸ், இன்புட் ஃபேக்டர்ஸ். ஸோ நான் ஒரு ஏரியா, அதாவது ஸ்கொயர் ஃபீட், பெட்ரூம், நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் அண்ட் எவ்வளோ பழைய வீடு, ஏஜ் அப்படிங்கிறத நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து என்னோட அல்கோரிதம் வந்து அந்த ப்ரைஸை ப்ரெடிக்ட் பண்ணி தரணும். அதுக்கு ஆல்ரெடி நம்ம கிட்ட டேட்டா இருக்கு. ஸோ இந்த ஏரியா, பெட்ரூம், ஏஜுக்கு இதுதான் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட மெஷின் லேர்னிங்க்கு இதுதான்ப்பா ஏரியா, இதுதான்ப்பா பெட்ரூம், இதுதான் ஏஜ்,
இதுக்கு இதுதான் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஒய்யோட வேல்யூ வேணும். ஸோ அது டைரெக்டாக நம்ம டிஎஃப் ஆஃப் ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம மெஷின் லேர்னிங் மாடலை யூஸ் பண்ணி லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணி ஃபிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இது எக்ஸையும் ஒய்யும் ஃபிட் பண்ண போகிறோம். இந்த ஃபிட் அப்படிங்கிறத என்னன்னா ட்ரைனிங் சொல்லுவோம். ஸோ நமக்கு ஃபிட் ஆயிடுச்சு, அதாவது ட்ரெயின் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு டேட்டா செட் ரொம்ப சின்னதாக இருக்கனால உங்களுக்கு லெஸ் தென் அ செகண்ட்லேயே வந்து அது நமக்கு ரெடி ஆயிரும். இது டேட்டா செட் பெருசாக இருக்கும்போது இந்த 1 செகண்ட் 2 செகண்ட் சம்டைம் மினிட்ஸ் போகும். டிபெண்ட்ஸ் ஆன் த டேட்டா அண்ட் யோர் ப்ராசஸிங் ஸ்பீட். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம மாடல் டாட் ப்ரெடிக்ட். ஸோ நம்ம வந்து ஒரு 3 டேட்டா வந்து நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே மேலே வந்து நமக்கு 2200 இருக்கா? ஸோ 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு ஒரு 2500 ஃபீட்டில் வந்து ஒரு வீடு, ஒரு 3 பெட்ரூம்ஸோட ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு இருந்தால் கூட ஓகே தான். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடை வந்து நம்ம செக் பண்ணலாம் எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது நமக்கு பார்த்தீங்கன்னா 1,38,00,000 வந்து நமக்கு அந்த வீடு வந்து ப்ரைஸ் வருது. ஸோ யா சிமிலர் டு திஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,600 வந்து 1,30,00,000 வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2,600 1,30,00,000 வருது. ஸோ நமக்கு இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான வந்து ஒரு வேல்யூ வந்து நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் செக் த மாடல் ஸ்கோர். ஓகே, ஆல்மோஸ்ட் 99% அக்யூரேசி வந்து இது காட்டுது. ஓகே, ஸோ பேசிக்காக நம்ம இந்த ப்ராஜெக்டில் நம்ம இப்படி நல்வேல்யூ வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அண்ட் பாண்டாஸோட ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் ஆனால் ஹெட் ஃபங்க்ஷன், இன்ஃபோ ஃபங்க்ஷன் அண்ட் டிஸ்கிரைப் ஃபங்க்ஷனை வந்து நம்ம லேர்ன் பண்ணோம். ஸோ அதோட யூசேஜ் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். தென் நம்ம ஃபில் என்ஏ அப்படிங்கிற ஒரு மெத்தட், மீடியன் அப்படிங்கிற ஒரு இது யூஸ் பண்ணோம். அண்ட் அதே மாதிரி ஃபில் என்ஏ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனையும் நம்ம பார்த்தோம், எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்துட்டு நீங்கள் மேட்ப்ளாட் யூஸ் பண்ணி டேட்டா விஜுவலைஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம லாஸ்ட் ப்ராஜெக்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. ஸோ டிஸ்கிரிப்ஷனில், அதாவது ப்ராஜெக்ட் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இந்த கூகுள் கொலாபோட லிங்க்கு கொடுத்துருக்கோம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறக்காக. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோக்கு கீழேயும் இந்த கூகுள் கொலாபோட லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் நம்ம இதே சிமிலராக இன்னொரு காலமில் டேட்டா மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குது, ஒரு வேறு விதமான டேட்டா மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். அண்ட் ப்ராஜெக்ட் 3 இன்னுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லேர்னிங்காக இருக்கும். ஸ்டே டியூன். அண்ட் இன்கேஸ் இந்த டேட்டா சயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட காலேஜ் குரூப்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இது யாராவது ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் ப்ராஜெக்ட் 3ல நான் உங்களை பார்க்குறேன்.